ஹாய், உங்கள் எல்லோரும் நல்லாவே தெரியும். நாளைக்கு எலெக்ஷன் 2026. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த தேர்தலுக்கு எப்பயும் போல் எல்லா கட்சிக்காரங்கிட்டே காசை வாங்கிட்டு, ஐயோ இவங்க இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, போர்டு போட்டிருக்காங்க, லைவோடு போட்டிருக்காங்க, ஐயோ நாடு இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு வெறும் சிட்டி சைடு மட்டும் பார்த்து பேசாமல், ஒருத்தர் ஆட்சியில் வெறும் நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்குறாங்க. யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, யார் எக்கடிக்கிட்டு போகணும் நமக்கு என்ன அப்படின்ற சுயநலமான மனப்பான்மை வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து பாருங்கள். எல்லாருமே சந்தோஷமா எல்லாம் நிம்மதியாக சேஃபாக வாழணும் தானே. பாதிக்கப்பட்டவங்க தான் தெரியும் குடும்பம் என்னன்னு. தினந்தோறும் கொலை, கற்பழிப்பு, கொள்ளை, ஆணவ கொலை, மருத்துவ சீர்கேடு, போதை தலைவரிச்சாடுகள், பள்ளி கல்வி சரியாக இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கஷ்டப்படுறவங்க குடும்பம் அனுபவிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு வர வரைக்கும் அடுத்தவங்களோட வழி புரியாதுல்ல. நீங்களே சொல்லுங்களா, விலங்குகள், மனுஷங்க, இவங்க வந்து எத்தனை பேர் நல்லா வாழ்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கீங்க, உங்கள் கூட ஒரு 50 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சடனாக அன்றைக்கி நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் அன்றைக்கி வரல. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க இவங்களும் நல்ல டாக்டர் சொல்லிட்டு ஒரு சில டாக்டரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்கள் தான் அந்த டாக்டரை சூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? சும்மா ரேண்டமாக ஒருத்தர் சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை பார்க்க அங்கே யார் அழகாக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை ரொம்ப ஏஜ்டான பர்சனை பார்த்து சூஸ் பண்ணுவீங்களா? இல்லை இதில் எதுவுமே இல்லை. கரெக்டாக பொறுமையாக யோசித்து தெரிஞ்சு நம்மளுக்கு யார் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஹெல்த்தை சரி பண்ணுவாங்களோ அவங்க பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி ஒரு தப்பான தலைவரும் இந்த நாட்டையே ஆபத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற எலெக்ஷன் இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரிக்காங்க என்ன, ஒரு 50 பேருக்கு பதிலாக 5,67,00,000 பேர் இருக்காங்க. அதில் 2.70 கோடி ஆண்கள், 2.80 கோடி பெண்கள் இருக்காங்க. நீங்கள் அந்த டாக்டரை சூஸ் பண்ணுற டேட் 23/4/2026. அண்டு நம்ம சூஸ் பண்ண போகிற டாக்டர் தான் இல்லை, தலைவர் தான் நம்ம எல்லாரையும் வழி நடத்தி நம்மளோட ஹெல்த்தை காப்பாற்றப்போம். இதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட எக்கனாமி, ஜாப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், சேஃப்டி எல்லாத்தையும் முடிவு பண்ணும். ஆல் டிசைடட் பை த பீப்புள் வி செலக்ட். ஒரு சின்ன ஆக்ஷன் தான், ஒரு பட்டன் அழுத்தி 5 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஆனால் அதோட இம்பேக்ட் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் பேசும். யார் வந்தால் எனக்கு என்னன்னு இருக்காதீங்க. இங்கே ஒரு ஓட்டும் முக்கியங்க. ஒரு ஓட்டில் தோற்றவங்க கூட இருக்காங்க. இன்னும் ஒரு 12 மணி நேரம் டைம் இருக்குது. சும்மா என்னன்னே தெரியாமல் இத்தனை வருஷம் ஃபேமிலியாக ஒரே பார்ட்டிக்கு பிளைண்டாக ஓட்டக்கூடாது. உங்கள் ஏரியாவில் இருக்க எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு பார்த்து அவருக்கு பண்ணுற நல்லது கெட்டது, இது வரைக்கும் பண்ண நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. தப்பே பண்ணாத ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் தப்பு பண்ணாத ஒருத்தரை மாதிரி வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒருத்தரை பேர் செஞ்சுட்டேன். அவர் நல்லா ஆட்சி செய்யலைன்னா அவருக்கு எதிராக குரல் கொடுக்கவும் எனக்கு தெரியும். அடுத்த வாட்டி அந்த ஓட்டை மாற்றி போடவும் எனக்கு தெரியும். நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஜால்ரா போடவோ இல்லை தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சொந்த தூக்கி தருவோ நாங்கள் இருக்க மாட்டோம். உங்கள் ஒரு ஓட்டை சிந்திச்சு கொடுங்க, அது உங்கள் உரிமை. தப்பு பண்ணுறாங்க தெரிஞ்ச ஆட்சியாளருக்கு துணை போகாதீங்க. நம்ம நாட்டு தலைவரை நம்ம தான் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். யார் என்னென்னா முக்கியம் இல்லை, அவங்க எப்படிப்பட்ட ஆட்சி பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா ஆன் எலெக்ஷன் டே யூ ஆர் நாட் ஜஸ்ட் a citizen, you are the person who choosing the leader of the nation. புரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். நாளை நல்லது. ஓகே.